கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலையும் நம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அழைக்கிறார். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 2 முறை சந்தோஷத்தை குறித்து பவுலடியார் சொல்லியிருக்கிறார். அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு என்பதும் அப்படிதான். பெத்லகேமில் இருந்த பிறப்பு என்பது ஒரு சந்தோஷம், மீண்டும் வரப்போகிறார் என்பதும் இன்னொரு சந்தோஷம். இரண்டு நிகழ்வுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மனதுடையவர்களாய் ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். பிறப்பு என்பது மிக சிறப்பான மகிழ்ச்சியான விஷயம். அதே நேரத்தில் நியாயாதிபதியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு சந்தோஷம், அநீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அது வருத்தம். ஆனால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் நீதிக்கு உட்படுத்தியிருக்கிறதுனாலே, எப்படி பெத்லகேமிலே பிறந்த பாலகனை மனதால் ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு அழைத்தனோ, அதே போல் மீண்டுமாய் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு கரம் கோர்த்து வரவேற்கிற அளவிற்கு வருகைக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், எல்லோரும் நல்லா இருக்காங்களே, ஆண்டவருடைய பணியை செய்கிறவங்களுக்கு மட்டும் உபத்திரம் இருக்குங்கிற கேள்விகள் எழலாம். சில நேரங்களில் பிள்ளைகள் பிறப்பதிலே கூட குறைபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். அநேக மிஷினரிகளுடைய பிள்ளைகள் ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழும் பொழுதெல்லாம் அது கலக்கமாகவே முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் இருக்கிறாங்க. ஒரு பிறவி குருடனை பார்த்து, இவன் பிறவிலேயே குருடனாக பிறந்தான், பார்வையற்றவனாக பிறந்திருக்கிறானே, அது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே ஏகப்பட்ட பேருக்கு பார்வை குறைபாடு இருந்துச்சு. ஆனால் எல்லோருக்கும் அவர் சுகம் கொடுக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். நம்ம காலத்தில் நிக் அப்படிங்கிற ஒரு சகோதரனை குறித்து நமக்கு தெரியும். அவர் ஒழுங்காக நல்ல எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களும் சரியாக பிறந்திருந்தாருன்னா அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவருடைய சரீரத்தில் கை கிடையாது, கால் கிடையாது, ஒரு சரீரமே வித்தியாசமான சரீரம். ஆனாலும் அவர் இன்றைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படுகிறார். அவருக்கு சரீரம் சுகமாகலை, பலவீனங்கள் குறைபாடுகள் சரியாகலை. ஆனால் அந்த சரீரத்தை கொடுத்ததினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். என்னை போல உங்களைப் போல நல்ல சரீரம் படைச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ எல்லாரையும் போல் வாழ்ந்து முடிஞ்சிருப்பார். ஆனால் அவருக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அதிகமானவரை தேற்றுகிற ஒரு மனிதன் சொல்லி பார்க்கும் பொழுது நிற்கத்தான் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் சுகம் கொடுக்கிறார், சுகம் கொடுத்து மகிமைப்படுத்துகிறார். சுகம் கொடுக்காமலே ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்கு பயன்படுத்துகிறார். ஆகையாலே பலவீனத்தோடு இருக்கிற நமக்கு அந்த பிறவி குருடனை போல் எனக்கு சுகம் கிடைக்கலையே, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கலையே, ஏன் எனக்கு இழப்புகள் இப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே நிக்கை போல குறைபாடுகள் உள்ள சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்த முடியும். பவுலடியாரும் அப்படி தான் சொல்கிறார். என் சரீரத்தில் ஒரு முள் இருந்துச்சு, அந்த முள் கடைசி வரையும் ஆண்டவர் நீக்கலை, கிருபை போதும் சொன்னார். அந்த முள்ளோடு கூட என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த என்னை பயன்படுத்துகிறார். ஆகையாலே இன்றைக்கு பலவீனங்களோ, சோர்வுகளோ, குறைபாடுகளோ, நோயோ, வியாதியோ, தோல்வியோ, இழப்போ எது வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிற பவுலடியாருடைய அந்த வார்த்தையின்படியாக எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதுவே நம்மை தேவனுக்கு மகிமையாக
பயன்படுத்தும். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் வாழ்ந்து சாட்சியாய் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.